அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து வெளிநாட்டுல இருந்து யூஎஸ்ல வந்து தங்கியிருக்கவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா அவங்க இல்லீகல் இமிகிரன்ஸா இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேல ரொம்பவே அதிகமா கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ்னா யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு முக்கியமான தகவல் வெளியாயிருக்கு. என்னன்னா, குறிப்பா 6 வயசு 8 வயசு 10 வயசுன்னு இருக்கிற ரொம்ப இளம் குழந்தைகளை கூட இந்த மாதிரி பயன்படுத்தி இல்லீகல் இமிகிரன்ஸா கன்வெர்ட் பண்றாங்க. பெற்றோர்கள் யூஎஸ்க்கு போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஆசையில இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இந்த குழந்தைகள் மூலமா பெற்றோர்கள் எப்படி இந்த லீகல் ஸ்டேட்டஸ் அடைகிறாங்க அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். யூஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வளர்ந்த நாடு, ஒரு மனிதனுக்கான அடிப்படை தேவைகள் எல்லாமே ரொம்ப சுலபமா கிடைக்கிற ஒரு நாடா இருக்கும். இதனாலேயே நிறைய பேர் யூஎஸ்ல போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. குறிப்பா இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய இந்தியர்கள் இல்லீகலா, அதாவது எந்த ஒரு விசாவோ இல்ல டாக்குமெண்ட்ஸோ இல்லாம இல்லீகலா பார்டரை கிராஸ் பண்ணி யூஎஸ்ல போய் செட்டில் ஆகிறதுக்கு முயற்சி பண்றாங்க. தொடர்ந்து இந்த பிரச்சனையை அமெரிக்க அரசாங்கமும் அட்ரஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த இல்லீகல் இமிகிரேஷன் வரும்போது கனடா பார்டர் வழியாவோ இல்ல மெக்சிகோ பார்டர் வழியாவோ இந்த இமிகிரேஷன் நடக்குது அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க. இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த குழந்தைகளை பகடைக்காயா பயன்படுத்தி எப்படி பேரண்ட்ஸ் இந்த இல்லீகல் இமிகிரண்ட் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்தியாவில இருந்து மெக்சிகோ இல்ல கனடா மாதிரியான நாட்டினுடைய பார்டர்கள்ல அந்த குழந்தைங்களை அந்த பேரண்ட்ஸ் விட்டுடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பேரண்ட்ஸ் வந்து முதல்ல குழந்தைங்களை அனுப்பணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த குழந்தைங்களை இந்த மாதிரி பார்டரை கிராஸ் பண்ற ஏரியால போய் விட்டுடுறாங்க. குழந்தைங்களோட கையில பேரண்ட்ஸோட பெயரும் அவங்களோட அட்ரஸ், போன் நம்பர் இதை மட்டும் ஒரு சீட்ல எழுதி குழந்தைங்களோட பாக்கெட்லயோ இல்ல அவங்களோட பேக்லயோ வச்சு பார்டருக்கு அனுப்பிடுறாங்க. குழந்தைங்க அங்க எங்க போகுதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கும்போது யூஎஸோட பார்டர் செக்யூரிட்டி போர்சஸ் அந்த குழந்தைங்களை மீட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் வந்து இது எங்களோட குழந்தை தான், எங்களுக்கு வேற அடைக்கலம் இல்ல, நாங்க இங்கே இருக்கிறோம், எங்க குழந்தைய நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே செட்டில் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஏன் அப்படின்னா ஒரு பேரண்ட் வந்து இதுதான் என்னோட குழந்தை அப்படின்னு சொன்னா உடனே கொடுத்துடவும் மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அதுக்கு ப்ரூஃப் பண்றதுக்கு இது இவங்களோட குழந்தை தான் அப்படின்னு அபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்றதுக்கு எல்லாம் நிறைய டைம் எடுத்துக்கும். சோ அந்த ஃபேஸ்ல இவங்க இமிகிரேட் ஆகி அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே தேடுறாங்க. இது ஒரு சினாரியோவா இருக்கு. இன்னொரு ஒரு சில விஷயங்கள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, முதல்ல பெற்றோர்கள் இல்லீகல் இமிகிரண்டா யூஎஸ்குள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறமா குழந்தைங்களையும் அவங்க கூட எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் கூட அவங்களே மாதிரி இல்லீகலா வர்ற மத்த இமிகிரன்ஸ் கூட குழந்தைங்களை கூட்டிட்டு வர சொல்றாங்க. அப்படி வர்ற இல்லீகல் இமிகிரன்ஸ் என்ன பண்றாங்கன்னா இதே மாதிரி பார்டர்ஸ்ல குழந்தைங்களை விட்டுட்டு அவங்க தப்பிச்சு வந்துடுறாங்க. பார்டர்ஸ்ல இருக்கிற குழந்தைங்களை திருப்பவும் யூஎஸோட செக்யூரிட்டி அபிஷியல்ஸ் எல்லாமே வந்து குழந்தைங்களை காப்பாத்துறாங்க. காப்பாத்தி இவங்க யாரு என்னன்னு விசாரிக்கும் போது நாங்க யூஎஸ்ல இருந்துட்டு இருக்கோம், எங்க குழந்தை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் மூலமாவும் ஒரு லீகல் ஸ்டேட்டஸ் அடைய முடியுமா அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் முயற்சி பண்றாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த விஷயம் ரொம்ப வருஷமாவே நடந்துட்டு இருந்தாலும் கூட இந்த 2024-25 காலகட்டத்துல யூஎஸ் கஸ்டம்ஸ் அண்ட் பார்டர் ப்ரொடெக்ஷன் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. இவங்க அறிவிச்சிருக்கிற அபிஷியல் டேட்டால என்ன நம்பர்ஸ் குறிப்பிடுறாங்க அப்படின்னா 2022 இருந்து 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 1266 குழந்தைகள் இந்த மாதிரி எந்த ஒரு பெற்றோர்களோ இல்ல கார்டியன்ஸோ யாரினுடைய துணையுமே இல்லாம பார்டர் கஸ்டம்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் தரப்புல இருந்து மீட்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது கடந்த ஆண்டுகளை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் குறிப்பிடுறாங்க. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப குறைவா கோவிட் காலகட்டத்துலதான் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா அப்ப போக்குவரத்து எல்லாமே ரொம்ப கடினமா இருந்தது. அதே மாதிரி இமிகிரண்ட் ஒருத்தவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றது அப்படிங்கிறதும் ரொம்பவே சேலஞ்சிங்கா இருந்தது. அதனால கோவிட் காலகட்டத்துல மட்டும் இது குறைவா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் இது ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு யூஎஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கடந்த அக்டோபர் 2024 டேட்டா படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 77 குழந்தைகள் இந்த மாதிரி மீட்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் அவங்கள 53 பேர் மெக்சிகோவினுடைய சதர்ன்லேண்ட் பார்டர்ல இருந்து மீட்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் 22 பேர் கனடா பார்டரை கிராஸ் பண்ணும்போது பிடிபட்டிருக்காங்க அப்படின்னும் அந்த டேட்டால குறிப்பிட்டிருக்காங்க. சோ இப்படி அதிகமா இந்தியர்கள் குழந்தைகள் மூலமா இமிகிரேட் ஆகிற சீனரியோ நம்ம பார்க்கும்போது அதிகபட்சமா குஜராத்ல இருந்தா இது நடக்குது அப்படிங்கிற தகவலும் வெளியிடுறாங்க. சோ குஜராத் மக்கள் நிறைய பேர் இந்த மாதிரி குழந்தைகளை யூஎஸ் பார்டர்ல, யூஎஸ் மெக்சிகோ, யூஎஸ் கனடா பார்டர்ல விட்டுட்டு இல்லீகல் இமிகிரண்டா மாறுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இந்த நம்பர் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் இல்லீகல் இமிகிரன்ட்ஸ்க்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்க சூழ்நிலையில இந்த விஷயத்தை இந்திய அரசாங்கம் கண்டிப்பா கவனத்துல கொண்டு இந்த மாதிரி நடக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.